பிள்ளையே, இன்னு காலை எழுந்த உடனே ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வை. நீ இழந்ததை பார்த்து அழுகிறாய், ஆனால் நான் பாதுகாத்ததை நீ இன்னும் பார்க்கவில்லை. நீ திறக்காத ஒரு கதவுக்காக வருந்துகிறாய், ஆனால் அந்த கதவுக்கு பின்னால் இருந்த வேதனையை நான் பார்த்தேன். அதனால்தான் அதை மூடினேன். இன்று உனக்கு கிடைக்காததை பற்றி கவலைப்படாதே. நான் உனக்காக வைத்திருப்பது நீ. பிள்ளையே, உன் கண்ணீர் துடைக்கப்படும் நேரம் வந்துவிட்டது. இதுவரை நீ சுமந்த பாரங்களை இனி தனியாக சுமக்க வேண்டாம். உன் அப்பா நான் உன்னோடு இருக்கிறேன். உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் இன்று தொடங்குகிறது. விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்கு. நீ தனியல்ல. இந்த வார்த்தைகள் உன் இதயத்தை தொட்டிருந்தால் கமெண்டில் ஆமேன் என்று பதிவிடு. ஆமேன். இந்த வார்த்தை வேற யாருக்காகவும் இல்ல பாஸ்டர், எனக்காக மட்டும்தான் பாஸ்டர். நான் நினைச்சது எதுவுமே நடக்கல பாஸ்டர், நான் கற்பனை பண்ணது எதுவுமே நடக்கல பாஸ்டர். எல்லாம் அப்படியே எதிரா வந்து நிக்குது. இப்படியே போனா நிப்பனா விழுவேனா, இப்படியே போய் என் பிள்ளை பிடிக்குமா, எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனால் நடத்துகிற தேவன், அவருடைய பிரசன்னம் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நிறைய பேரை அப்படியே தொட்டுட்டு இருக்கிறத நான் உணர்றேன். நிறைய பேருடைய முதுக தட்டி, நீ ஏன் கவலை. பிள்ளையே, இந்த செய்தியை தற்செயலாக பார்த்து விட்டாய் என்று நினைக்காதே. நீ பல நாட்களாக ஒரு பதிலுக்காக காத்திருக்கிறாய். ஒரு கதவு திறக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாய். ஆனால் இன்று நான் உன்னிடம் சொல்ல விரும்புவது இதுதான். நீ காத்திருக்கும் பதிலை விட நான் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பதே முக்கியம். நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருக்கிறேன். இந்த வார்த்தை உனக்கான. என் அன்பு பிள்ளையே, நீ பல நாட்களாக எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறாய். இன்று நான் உனக்கு சொல்ல வருவது இதுதான். உன் ஜெபம் என் முன்னிலையில் மறக்கப்படவில்லை. உன் கண்ணீர் என் பார்வையிலிருந்து மறையவில்லை. நீ காத்திருந்த நேரம் வீணாகவில்லை. நான் உனக்காக சரியான நேரத்தை. நீ இந்த வீடியோவை தாண்டி போக நினைத்தாயா? ஒரு நிமிடம் மட்டும் நில். ஏனென்றால் நான் இப்போது பேசப்போகும் வார்த்தை பல நாட்களாக நீ என்னிடம் கேட்டு வந்த கேள்விக்கான பதில். பிள்ளையே, ஏன் இந்த வேதனை இன்னும் முடியவில்லை என்று நீ எத்தனை முறை என்னிடம் கேட்டிருக்கிறாய். நான் இன்னும் எவ்வளவு நாள் இதை தாங்க வேண்டும் என்று கண்ணீரோடு கேட்ட நாட்களையும் நான் ஜீசஸ், சாத்தான் நம்மளை எப்போ எப்படி சோதிப்பான்? இது ஒரு நல்ல கேள்வி ஜெய்டன். சொல்றேன். அதுக்கு முன்னாடி எனக்கு நடந்த அனுபவத்தை சொல்றேன், கேளு. இயேசுவே, நீர் தேவனுடைய குமாரனேயானால் இந்த கற்கள் அப்பங்களாகும்படி சொல்லும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம்